தமிழ்நாட்டுல உள்ள ஊடகம் இருக்குது, எத்தனை ஊடகத்துல தமிழர்கள் தலைமையில இருக்கிறாங்க. தமிழக வரலாற்றுக்கு உண்மையா ஒரு பிரச்சனை வர்றப்ப எத்தனை ஊடகங்கள் விவாதிக்க தயாரா இருக்கு, இல்ல திராவிட தேர்தலுக்காக திடீர்னு தமிழர் வரலாறு எடுத்து விவாதிக்கிறதுக்கு எத்தனையோ ஊடகம் தயாரா இருக்குன்றதெல்லாம் தமிழக மக்கள் அவங்களுக்குள்ள பேசணும். நம்ம அமெரிக்காவில் பாக்குறப்போ சமூக ஊடகங்கள் ஊடகங்களை விட வலுவா இருக்கிறத பாக்குறேன். இங்கேயும் சமூக ஊடகங்களில் விவாதிக்கப்படாத பொருள்களை பொதுமக்கள் அதிக அளவுல பேசிக்கிறாங்கன்னு பாக்குறேன். அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுது. தமிழ்நாட்டுல ஊடகங்கள் தான் திராவிடத்துக்கு போயிட்டு, உங்க வாயையுமா திராவிடத்துக்கு வித்துட்டீங்க, பேச முடியல, நம்ம எல்லாராலையும் பேச முடியல, நமக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுதுல, உங்க நிலம் பிடுங்கப்படுகிறது, வரலாறு காணாத அளவுல தமிழர்கள் அவங்க வாழ்வாதாரங்கள் எல்லாம் இல்லாம இருக்குது, உங்களுக்கு வர வேண்டிய தண்ணியை வாங்கி தர மாட்டேன்றாங்க, உங்க பெண் குழந்தைகள் சாலையில போறதுக்கு பயமா இருக்குது, எந்த மாநிலத்திலிருந்து யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. இந்த சிக்கல்களை பொதுமக்கள் பேசுறாங்களா? ஏன்னா 2 பேருக்கு ஒரு சிக்கல் இருக்கு, 2 பேரும் பேசினாதான் அவங்க ஒரு பொது நிலைப்பாட்டுல இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். நாம உதிரிகளாக இருக்கிறோம். தனிப்பட்ட சந்தோஷம், தனிப்பட்ட கோபம்னு இருக்கோமே தவிர நம்ம உதிரியாக இருக்கும். ஆனா திராவிடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப சேர்ந்து இருக்கிறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு திராவிட எழுத்தாளர் இன்னொரு திராவிட எழுத்தாளர் புகழ்வார், அதுக்கு இன்னொரு திராவிட ஊடகம் விருது கொடுக்கும். அது ஒரு திராவிட அமைப்பு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு விழா எடுக்கும், எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு பொது சமூகத்துக்கு அவர் பங்காற்றினார் அப்படின்னு கொண்டு முன்னாடி நிறுத்துவாங்க. இவர் மட்டும் இல்லாட்டி உங்களுக்கு தொல்லியல் ஆய்வே கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, இவர் மட்டும் இல்லாட்டி உங்களுக்கு சோழர் வரலாறு கிடைச்சிருக்காதுன்னு சொல்லுவாங்க, இவர் மட்டும் இல்லாட்டி 3 தமிழும் உங்களுக்கு கிடைச்சிருக்காதுன்னு சொல்லுவாங்க. இங்க யாரும் தமிழர்கள் கிடையாது. இவங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடியே இருந்ததுதான் இதெல்லாம். இவங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் இங்க பிழைக்க வரதுக்கு முன்னாடியே இதெல்லாம் இருந்தது. இப்படி சொல்றப்போ யாரு சொல்றா, எதுக்கு சொல்றா அப்படின்னு யோசிக்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட நமக்கு இல்லைன்னா நம்ம மேல வர முடியாது. இதான் இதுல இருக்க வேண்டியது. அதனால அவர்கள் செய்வது அநியாயம் தான். ஆனால் அவர்கள் இனத்துக்கு அநியாயம் செய்யல. அந்நிய நிலத்துல நம்ம ஏமாந்துட்டோம், அவங்க ஏமாத்துறாங்க இல்லைங்களா? இப்ப பீகார்காரங்க எல்லாம் வரைக்கும் நம்ம ஏமாத்துறாங்க. அவங்களுக்கு பெருசா கல்வி அறிவு கிடையாது, காடு மேல இருக்க 10 நம்பர் சொல்லுனா நம்மளும் சொல்றோம். அந்த மாதிரி இது ஒரு பெரிய மோசடி தான் அது. ஆனால் இது மோசடி என்பதை உணரக்கூடிய அறிவு கூட நமக்கு இன்னும் வரலங்கிறதுதான் இங்க ஒரு பெரிய சிக்கலா நான் பாக்குறேன். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாதும் ஒரு யாவரும் கேளு, தமிழர்கள் வந்தாரு வாழ பொருள், நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி. அப்படின்னு யார் சொன்னா?